வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, உங்களுக்கு இந்த நல்ல நாளில் இன்றைய வாழ்த்துக்களுடன் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்தியதே ஜென்ம பத்திரிக்கா மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவகோள்களுடன் துணையுடனும் மானசீகமான குரு மற்றும் தற்கால குருவினுடைய ஆசையுடன் இன்றைய நாள் இனிய நாளாக உங்களையும் வாழ்த்தி தொடர்ந்து ஆதரத்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி இன்றைய பதிவில், அதாவது காலசர்ப்ப தோஷமா யோகமா என்ற ஒரு விரிவான ஒரு பதிவை இதுக்கு முந்தைய பதிவிலிருந்து ராகு கேதுனுடைய சிறப்புகள் அல்லது பயணங்கள் என்ற வகையில் சந்திரனுடைய அந்த சுற்றுப்பாதையில் நிகழக்கூடிய ராகு கேது நிழல் கிரகங்களாக சொல்லக்கூடிய அது உமிழக்கூடிய காந்த துகள்கள் அல்லது அது பின்பகுதியில் வரக்கூடிய ஒரு அதனுடைய சந்திரனுடைய ஆய்வு. ஆனால் சந்திரனுடைய பயண பாதையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு இதையும் இதுவரை நாம் எந்த ஒரு வானவியல் சாஸ்திரமும் நாம் அதனை ஆய்வு செய்யவில்லை. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் இன்றும் ஆய்வு செய்யாமல் இருக்கிறோம். எனவே பௌர்ணமி அன்றில் சுனாமிகளும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் காற்று பஞ்சபூதங்களில் காற்று மற்றும் நீர் பனி இவைகளை ஆய்வு செய்ய நாம் மறந்துவிட்டோம். எனவே இந்த சந்திரனுடைய மிக அதிகமாக வேகமாகவும் நாரக்கூடிய சுற்றக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன், பூமியினுடைய துணைக்கோள். அதனுடைய சுற்றுப்பாதையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளே ராகு கேதுக்களுடைய நிகழ்வுகள் என இத்துடன் மற்றபடி இந்த ஜாதகம் நீண்ட நாளைக்கு முன் அதாவது திருமண தகவல் நிலையங்கள் வாயிலாக எமக்கு கிடைத்தன. இந்த ஜாதகத்தினுடைய வயது 41, ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம், சந்திர திசைகள் 9 வருடங்கள் 6 மாதம் 18 நாட்கள் உள்ளன. இவர் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி பொதுவாக தாய் மாமனுக்கு தோஷம் என்று சொல்வார்கள். எனவே யோகம் பிரயாணம் இந்த வகையில் இவருக்கு யோகம் அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி கூறும் பொழுது, இந்த நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதியான துலாம் சுக்கிரன் சமமாக இருப்பதால் வாழ்வு வளமாகவே இருக்கும். என்னுடைய திசை என எடுத்துக்கொண்டால் 1, 4, 9, 10 சந்திரனுக்கு இருக்கக்கூடிய திசைகள் சகல கேசரி யோகம். சந்திரன் உச்சமாக உள்ளது. சகல கோடி நிவர்த்தி சுப பலன்கள் இவருக்கு ஏற்படும். மேலும் திசை என்று எடுத்துக்கொண்டால் இவர் பிறந்தது சந்திர திசை 9 வருடம் 6 மாதம் 18 நாட்கள். அடுத்த திசை செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் 16 வயது வரை. செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் சிரமமான பலன்களே நடைபெற்றிருக்கும். அடுத்த திசை ராகு திசை 12 ஆண்டுகள். கண்டிப்பாக இவர் திருமணத்தை முடித்திருப்பார் அந்த திசை முடிவதற்குள். என்னால் ராகு பொதுவாக இந்த துலா லக்னத்திற்கு எங்கு இருப்பினும் நன்மையை செய்வார். எனவே ராகு கேதுனுடைய தோஷமா அல்லது யோகமா அல்லது அதனுடைய சிறப்புகளை பற்றி இந்த பதிவை பார்ப்போம். ஏற்கனவே இதுக்கு முந்தைய பதிப்பும் ராகு கேதுக்குள் அகப்பட்டு கொண்ட அனைத்து கிரகங்களை வைத்து தான் பார்த்தோம். இது 2வது பதிவாகும். இவருடைய திசையில் ராகு திசை. இதுக்கு அடுத்தபடியாக 50 வயது வரை குரு திசை 16 ஆண்டுகள். நடப்பு திசை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இருக்கக்கூடிய 3, 6க்கு அதிபதியான குருவின் திசை 50 ஆண்டுகள் வரை சுகமாகவே நடக்கும். லக்னாதிபதி இப்பொழுது நடைபெறுகிறது. இவருக்கு இந்த 34 வயது 41 வயது 5 மாதங்கள் இப்பொழுது ஆகிறது. இவர் ராகு திசை 34 ஆண்டு 7 ஆண்டுகள் இவர் கடந்து வந்துள்ளார். இந்த 7 ஆண்டுகளில் நிச்சயமாக 18 ஆண்டுகளை பாதி நன்மை பாதி தீமையாக எடுத்துக்கொண்டாலும் திருமணம் ராகு திசையில் கண்டிப்பாக வசதியான ஒரு பெண் திருமணம் நடந்து ஏறி இருக்கும். இதற்கு முன் நடப்பதற்கு வாய்ப்பில்லை செவ்வாய் திசையில். அடுத்தபடியாக 50 வயது வரை குரு திசையினுடைய பலன்கள் நடைபெறும். இவருடைய யோகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளார்.
ரிஷபத்தில் அவர் கூடயே ராகு இணைந்துள்ளார். இவருக்கு ராகு கேதுக்கள் இந்த லக்னத்திற்கு எங்கிருப்பினும் நன்மையை செய்வதனால் ராகு இந்த இடத்தில் உச்சம். அதாவது இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் மூலத்திரிகோணம் சூரியன் சிம்மத்திலும், புதனானவர் கன்னியிலும், சந்திரன் ஆனவர் ரிஷபத்திலும் மூலத்திரிகோண வீடுகள் பெறுகிறார்கள். 3 கிரகங்கள். அடுத்தபடியாக உச்சம் என்று எடுத்துக்கொண்டால் சனி துலாமில் உச்சமடைகிறார், புதன் கன்னியில் உச்சமடைகிறார், 3 ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறார். எனவே இந்த கிரகங்களை பொறுத்தவரை நீச்சம் என்பது செவ்வாய் நீசபங்க ராஜயோகம், குரு பார்வை, குருவினுடைய 9வது பார்வையால் நீசபங்க ராஜயோகம். மேற்கொண்டு சனி 10வது பார்வையாகவும் செவ்வாய் கடகத்தை பார்ப்பதால் இதற்கும் சனி குரு பார்வையினால் ஒரு ரிஷபங்கம் ஏற்படும். எனவே ரிஷபங்க யோகம் குருவினாலும் சனியினாலும் ஏற்படுவது. ஆட்சி பெற்ற கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றுள்ளார். அடுத்தபடியாக புதன் ஆட்சி பெற்றுள்ளார் அல்லது மூலத்திரிகோணம். எனவே இந்த ஜாதகரை பொறுத்தவருடைய சிறப்புகள் ராகுக்கு இது தோஷமா அல்லது யோகமா என ஒரு தெளிவான ஒரு முயற்சியில் நாம் பார்ப்போம். ஆயுள் பாதகாதிபதி 11ஆம் அதிபதி சரராசிக்கு சூரியன் பாதகாதிபதி. எனவே சூரியன் இந்த துலாம் லக்னத்திற்கு சூரியனே பாதகாதிபதி. அவர் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று உள்ளார். அடுத்தபடியாக இவர் யோகம் தரக்கூடிய கிரகம் சந்திரன் உச்சமடைந்துள்ளார் ராகுவுடன் இணைந்து. இந்த இடத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது தவிர 7 மறைந்து விடுகிறார். அதை நாம் 8ஆம் பாவத்தை பார்க்க மாரகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் ஒரு செவ்வாய் ஆகும். சனி 4-5க்குள்ள சுகத்தை கெடுப்பார். இவருடைய 3வது பார்வையில் இளைய சகோதரர்கள் இவர் சிறப்படைவார்கள். எனவே அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த இவர் உடைய முதல் பாவம் என்று எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் இவர் சனி அமர்ந்திருப்பது நட்பு சமம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே உச்சமாகி விடுகிறார். எனவே அச்சுத்துறை, பத்திரிகை, எந்திரம், வாகனம் இயக்கம் போன்று அல்லது யூனிஃபார்ம் சர்வீஸ், ஏதோ ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அவருக்கு கிடையாது. துலாம் லக்கணை பொறுத்தவரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கூட இருப்பார்கள். இருந்தாலும் இந்த கேது உச்சம் பெற்றுள்ளார். இங்கு ராகு ஆனவர் உச்சம் பெற்றுள்ளார். எனவே கேது உச்சம் வரும்போது அந்த இடத்தின் செவ்வாய் பலன்களை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலன்களை கேதுவே செய்வார். குருவினுடைய பலன்களையும் கேதுவே செய்வார் எனவும் எடுத்துக்கொள்ளலாம். குரு இணைந்துள்ளது சிறப்பு தான். எனவே கல்வியை பொறுத்தவரை தனம், குடும்பத்தை பொறுத்தவரை புதன் லக்னத்துக்கு 12 விரயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இவர் கல்வியில் உச்சம் மூலத்திரிகோணத்தில் இருப்பதால் உடைய பட்டப்படிப்பு சனி துலாம் லக்னம் உச்சப்பட்டிருக்கணும். பட்டப்படிப்பு டெக்னிக்கல் சூட்சும புத்தி உள்ள குதர்க்கவாதம் செய்யக்கூடிய இவருக்கு இவரே ஜோதிடம் நன்கு வரும். புதன் +2 வாக்குஸ்தானத்தில் குருவும் கேதுவும், அதாவது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் சனி ராகு கேது அல்லது புதன் குரு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இவர் ஜோதிடர் சிறப்பாக வரும் அல்லது ஜோதிட ஆர்வலராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். எனவே 10ஆம் இடம் செவ்வாய் குருவினுடைய 9ஆம் பார்வையும் சனியுடைய 10ஆம் பார்வையும் 10ஆம் இடம் அதிகமாக சிறப்பு பெறுகிறது. இவருக்கு ஜோதிடம் ஆர்வலர் அல்லது ஜோதிடம் அருமையாக வரும். செவ்வாய் 2 மாரகாதிபதி. அடுத்தபடியாக 3ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் 3ஆம் இடம் குரு உடைய 3-6க்குள்ளே குரு தீயக்கோள் இருந்தாலும் கேதுவுடன் இணைந்து கேதுவே அந்த பலன்களை தருகிறார். சகோதர சிறப்புகள் அருமையாக இருக்கும். ஏனால் சனி அல்லது 3ஆம் பார்வையாக அந்த இளைய சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்தபடியாக திசை என்று எடுத்துக்கொண்டால் 3-6-11 அல்லது அதாவது 3-6-11 அல்லது மேசம் ரிஷபம் உச்ச சந்திரன் ரிஷபத்தில் உச்ச சந்திரன் 3-6-11 அல்லது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருக்கக்கூடிய கேந்திரம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற ஸ்தானத்திற்கு 1, 4, 7, 10 கேந்திரங்களில் ஒரு வரிசை கட்டி
இருக்கக்கூடிய ராகு நின்ற ரிஷபத்திற்கு 1, 4, 7, 10 கேந்திர வீடுகளில் கிரகங்கள் 1ஆம் இடம் சந்திரன் உச்சம், 4ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி அண்டு அம்சகற்றத்தில் வர்க்கோத்தமம் சிறப்பான பலன்கள். 7 இடத்தில் குரு 2, அதாவது 7, 3, 6க்குள்ள உடைய சனி வீடு 2, குரு 2, செவ்வாயுடைய வீடு 3, 6க்கு உள்ளவர். எனவே சனி உச்சம் பெற்று துலாத்தில் லக்கணத்திலேயே அமர்ந்துள்ளது சிறப்பு. 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இல்லை என்றாலும் 10ஆம் சனி அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பதால் செவ்வாய் சுகத்துவம் ஆகிறார். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் அடுத்தபடியாக திசை 7 நட்பு நின்றால் நன்மையான பலன்களை மகோன்னத பலன்களை ஒவ்வொரு அசைவிலும் இனிதாக நடைபெறும் என்பது 100% உறுதி. ராகு திசை கண்டிப்பாக இவருக்கு உயர்வு அளித்திருக்கும் தசையை பொறுத்தவரை. ஆனால் சனி உச்சம் துலாத்தில் லக்கணத்தில், எனவே 3ஆம் வீட்டுடைய பலன்களும் சிறப்பு பெறும். இவருடைய சகோதரங்கள் சிறப்பு பெறுவார்கள். அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டால் 4ஆம் சுகஸ்தானம் பிற்கால சேமிப்பும் சனி உச்சம் பெற்றுவதால் உடைய 4ஆம் இடத்து அதிபதி பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். சனி 4, 5 கூடவர் வேதகன் சுகம் சிறிது குறையும். 5க்கு அடுத்தபடியாக 5க்கு 5ஆம் வீடு சனி அன்று புதன் வீடாக இருப்பதால் காலம் கடந்து புத்திரம் ஏற்படும். எனவே காலம் கடந்த இவருக்கு திருமணம் நடந்து புத்திரங்கள் இல்லாவிட்டால் அதற்கு இடையில் திருமணம் நடந்து அதாவது புத்திரங்கள் குறையுள்ள புத்திரங்களாக பிரசவம் ஏற்படும். 2 பெண்கள் 1 ஆண் ஏற்படுவதற்கு இது. அடுத்தபடியாக திசை எடுத்துக்கொண்டால் இவர் செவ்வாய் மாரகாதிபதி திசை 2, 7க்குடைய வம்பு வழக்குகள் இருந்தாலும் இவருக்கு வெற்றியே. என்னால் குரு பார்வை 9ஆம் பார்வையாக ஏற்படுகிறது. 1/3 1 பங்கு சொத்து விரயம், தாயாதி அல்லது தந்தை பிதா வகையில் சம்பந்தம் உடைய கர்ம கெட்ட பலன்கள் கண்டிப்பாக நடைபெறும். பாக பிரிவினை சொத்து பிரச்சனை தவிர்க்க முடியாதவை. செவ்வாய் நீச்சம் கடகத்தில் இருந்தாலும் புதன் குருவினுடைய 9ஆம் பார்வையும் சனியின் 10ஆம் பார்வையும் நிசபங்க ராஜயோகம் பெற்று அந்த 10ஆம் பாவமும் கர்மாதிபதி சாரம் சிறப்பு அடைகிறது. லக்னாதிபதி சுக்கிரன் 11இல் சூரியன் மற்றும் சுக்கிரன் பகை. சூரியனுக்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு சூரியன் பகை. தகப்பனார் மற்றும் ஜாதகர் லக்னாதிபதி இதுக்கு வர்க்கோத்தமம் ஏற்பட்டு அந்த இடத்தில் சூரியனே ஆட்சி பெறுவார். எனவே மனநலம் அந்த இதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2இல் குருவும் கேதுவும் இணைந்துள்ளால் ஞானம் அல்லது மூளைக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் திசையில். அடுத்து ராகு திசை 2இல் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் 11இல் சூரியனுடன் சூரியன் வர்க்கோத்தமம் மற்றும் அவருடைய உயர்வு ஸ்தானத்தில் உள்ளார். ராகு திசை 34 வயது வரை முடிந்திருந்தால் 2017 வரை முடிந்திருந்தாலும் சுப பலன்களையே வழங்கும். இந்த வகையில் இந்த ராகு திசையானது இவருக்கு சிறப்பான பலன்களையே வாரி வழங்கும் என்பதில் எந்த விதமான ஒரு இது இல்லை. எனவே ராகு என்ற இடத்திற்கு 1, 4, 7, 10 கேந்திரங்களில் வீடுகள் அமைந்து இவருக்கு உயர்வினை மகோன்னத உயர்வை அளித்திருக்கும். அடுத்தபடியாக இவர் 6ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் இந்த 6ஆம் இடம் என்பது இவருக்கு வரக்கூடிய நடப்பு திசை 2க்குரியவருடைய குரு திசை சுபமான பலன்களே நடைபெறும். லக்னாதிபதி புத்தியை பொறுத்தவரை சுக்கிர புத்தி புதன் 34 வருஷம் 6 மாதத்திற்கு பிறகு குரு சுய புத்தி முடிந்து செவ்வாய் புத்தி முடிந்து சனி புத்தி புதன் புத்தியை முடிவடைந்து 2025 1ஆம் மாதம் முதல் குரு புத்தி இன்றும் 2 ஆண்டுகள் 8 மாதங்கள் குரு புத்தி நடப்பில் உள்ளது. இப்போ நடப்பு திசை 2க்குடைய குரு 2 இருக்கக்கூடிய குரு 3க்கு 6க்குடைய திசை சுபமான பலன்களை தரும். லக்னாதிபதி புத்தி எனவே சுக்கிர புத்தி 44 வயது வரை 50% நற்பலன்களை வழங்கும். 6ஆம் இடத்தை பொறுத்தவரை அந்த கடகத்தில் 7ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் இவர் செவ்வாயுடைய வீடு 2, 7க்கு அதிபதி மற்றும் மாரகாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் கடகத்தில் ஏற்பட்டு இவர்
நற்பலன்களை வழங்க உள்ளார். 7ஆம் அதிபதி 10ல் கேந்திராதிபத்திய தோஷம் என்னுடைய இருந்தாலும் இவர் 2ல் கேது 3, 6 குரு பார்ப்பதால் தைரிய வீரியம் கொஞ்சம் சாதுவாகத்தான் இருப்பார். அது கெட்டு இருக்கும். இவர் கொஞ்சம் சாதுவான ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவருடைய 7ஆம் பாவகம் கலத்திரஸ்தானம் உடைய 2 11ல் சூரியனுடன் இணைந்து உயர்வான அரசு தொடர்புள்ள ஒரு உத்தியோகத்தில் உள்ள அதிகார பதவியில் உள்ள மனைவியை வாய்ப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. துலாம் பலம் கட்டிய மனைவியை இருந்தாலும் இவர் அரசு அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு கலத்திரம் அடைவதற்கு இவருக்கு வாய்ப்பு உண்டு. எனவே என்னுடைய துலாம் லக்கணத்தை பொறுத்தவரை கட்டிய மனைவியை அதிகாரமிக்க அல்லது வசதியான ஒரு மனைவி அமைந்திருந்தாலும் துலாம் லக்கணத்தினுடைய பொது பலன்களை பொறுத்தவரை இந்த கல்வியாக சொல்லுமாம் கழிப்பானையில் விழுமாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஸ்திரீ சபலம் மேற்கொண்டு லக்னாதிபதி சுக்கிரன் ஆக இருப்பதால் மலருக்கு மலர் தாவி இவர் கண் கலங்காமல் பார்த்து கொள்ள மாட்டார். இவருடைய மனைவி 8ல் ராகு ப்ளஸ் சந்திரன் இருப்பது மனநலம் சிறிது பாதிக்கப்படும், கெடும். உச்சம் பெற்றிருந்தாலும் எனவே அடுத்த 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ராகு நீச்சமடைகிறார். அதே சமயத்தில் 2ல் கேது உச்சமடைகிறார். 1, 8 சுக்கிரனுடைய வீடு. அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை. எனவே லக்கணத்தினுடைய அதிபதியான சுக்கிரன் அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை. நீண்ட ஆயுள், குரு பார்வை, சனி பார்வை, சந்திரன் உச்சமாக உள்ளதால் அடுத்தபடியாக சந்திரன் தேய்பிரை சந்திரனாக கிரகண தோஷத்தில் உள்ளார். எனவே தாயாருக்கு பிணி பீடைகள் காண்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறால் அல்லது நோய்வாய்ப்படலாம். பகை சுக்கிரன் லக்னாதிபதியாக இருப்பதால் அடுத்தபடியாக 9ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பாக்கியாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் இதற்கு பாக்கியத்தை அளிக்கக்கூடியது புதன். எனவே 9க்கும் 12க்கும் உடைய புதன் இவருக்கு உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று உள்ளதால் புதன் கண்டிப்பாக இந்த தீமையை செய்ய மாட்டார். 9க்குடைய பாக்கியாதிபதி சூரியன் சுக்கிரன் இடம்பெறக்கூடாது. எனவே 9, 12, 10ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இடம்பெறக்கூடாது. ஆட்சி பெற்று சுக்கிரன் பகை. எனவே பகை பெற்று இருப்பது இவருக்கும் இவருடைய லக்னத்துக்கு சிறப்பாக இருந்தாலும் சூரியன் ஒரு பாதகாதிபதி. இந்த லக்னதாரருக்கும் இவருக்கும் தந்தை மகனுக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டதான் இருக்கும். இருந்தாலும் தர்ம கர்மாவதியினுடைய சந்திரன் உச்சம் பெற்று உள்ளதால் இந்த வகையில் இந்த ராகு இணைவு நன்மையை செய்யும். என்றாலும் சூரியன் ஒரு பாதகாதிபதி. சூரியன் எங்கு இருந்தாலும் இவருக்கு நன்மை அளிக்க மாட்டார். எனவே இவர் சனி பார்வை ஏற்பட்டிருந்தாலும் 10ஆம் இடம் செவ்வாய் கிரகமாக இருந்தாலும் இவர் அரசு சார்ந்த உத்தியோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. தராசு பிடித்து தொழில் செய்யக்கூடியதோ அல்லது தரகு புரோக்கர் அல்லது மார்க்கெட்டிங் இது மாதிரி கமிஷன் புரோக்கர் ஏஜெண்டாகவோ இருக்கலாம். இருந்தாலும் மனைவி அரசு அல்லது அரசு துறை சார்ந்த இலாக்காவில் புரியக்கூடிய ஒரு மனைவியாக வாய்க்கும். எனவே தாமதமான திருமணம் 10ல் செவ்வாய் நீச்சம் அடைந்துள்ளதால் செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் பெற்றாலும் குரு சனி பார்வையினால் அவர் ஏற்பட்டாலும் இவருக்கு காலதாமதமாக திருப்பணமே நடக்கும். இருந்தாலும் 6, 8, 12 6 குருவினுடைய வீடு, 8 சிறப்பு. எனவே 12 எடுத்துக்கொண்டால் தொழில் வெளியூரில் சிறப்பாக நடைபெறும். சனி தொழில் ஸ்தானம் 10ஐ பார்ப்பதால் அரசு பணி யூனிஃபார்ம் சர்வீஸ் உள்ள இவர் வருமானம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் இவர் சூரியன் ஆட்சி பெற்றுள்ளார். தந்தை ஆட்சி பெற்று உள்ள ஒரு ஜாதகம். இருந்தாலும் லக்னாதிபதி சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகையினால் இவருக்கும் இந்த லக்னாதிபதியான ஜாதகருக்கும் பகையே இருக்கும். தந்தை மகன் உறவு அவ்வளவு சூட்சமாக இருக்காது, லாபம் கெடும். எனவே சர லக்கணத்திற்கு 11 சூரியன் பாதகாதிபதி. இவர் தந்தையினால் இவருடைய லாபங்கள் பெறுவது மிகவும் கம்மியாகத்தான் இருக்கும். இவருக்கும் இவருடைய தந்தையாருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும்.
ஏற்கனவே நாம் பார்த்தோம். இந்த ஒரு சொத்து பிரச்சனையாக, அதாவது திசையில் செவ்வாய் திசை மாரகாதிபதி திசையில் 3-7க்கு உடையவன் திசையில் 7 ஆண்டுகள் இவர் அந்த பிரச்சனையை ஏதோ ஒரு வகையில் சந்தித்தே இருக்க வேண்டும். இவர் வெற்றி பெற்றாலும் இவருக்கு சாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை சந்தித்தே ஆக வேண்டும். எனவே அடுத்தபடியாக 12ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய படுக்கை மற்றும் தூக்கம் மற்றும் பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடம். இந்த சுயமிப்புக்கான இடமும் இதுவே. இது சிறந்து விளங்குகிறது. தர்ம கர்மாதிபதி ஆக புதனும் இவரே. எனவே புதன் மூல திரிகோணம் பெற்று இந்த உச்சம் அடைந்துள்ளதால் இந்த 12ஆம் இடம் இவருக்கு சிறப்பான பலன்களையே அளிக்கும் என கூறி, இந்த உதாரண ஜாதகங்கள் மூலமாக இந்த ராகு கேதுக்களுடைய சிறப்புகளை நாம் இங்கு விரிவாக நாம் பார்த்தோம். எனவே ராகு கேதுக்கள் என்று சொன்னவுடன் உடைய பயந்து 7.5 சனியா, ராகு கேதுக்கள் அனைத்து கிரகமா என்று மேலோட்டமாக பார்த்துவிட்டு பலன் கூறக்கூடாது. அந்தந்த லக்கணம் அல்லது நட்சத்திரத்தை வைத்து பலன்கள் எடுக்க வேண்டும். அறகுறையாக, அதாவது யூடியூப் பார்த்து வீடியோ பார்த்து நான் பிரசவம் பார்த்தேன், வெடிகுண்டு செய்தேன் என மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. இதுக்கு அனுபவங்கள் தேவை. அனுபவங்கள் மூலமாக இருந்தால் மட்டுமே சிறப்பான பலன்கள் எடுக்க முடியும். எனவே அறகுறையாக பல யூடியூப் அல்லது வீடியோக்களை பார்த்து நீங்களாக பலன் எடுப்பது பெரிய வந்து உள்ளது. இந்த நவீன சாதனங்கள் பெரிய உள்ள சமயத்தில் நான் பல பேருடைய யூடியூப் பார்த்தே நான் ஒரு ஜோதிடர் ஆகிவிட்டேன் என கூறுவது தற்காலத்தில் மிகுந்து காணப்படுகிறது. எனவே அளவிற்கு இப்பொழுதெல்லாம் நானும் ஜோதிடர், நானும் ரவுடிதான் என தமாசாக கூறுவது போல் நானும் ஜோதிடர் தான், நானும் ஜோதிட ஆர்வலர் தான், அது அங்கே இருந்தால் என்ன செய்யும், இது இங்கே இருந்தால் என்ன செய்யும் என்று இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் உடைய நவீன சாதனங்கள் பெருக்கத்தினால் என்னுடைய ஜோதிடத்தினுடைய அருமை பெருமைகளை அறியாமல் என்னுடைய சந்தேகங்களை அதிகமாக பொது வெளியில் பார்த்து கொண்டுதான் உள்ளோம். எனக்கு 50 வயது என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் இந்த ராகு என்னிடம் அதிகமாக வந்தது. இந்த ராகுக்கு எது தோஷமா அல்லது நன்மையா தீமையா என்பது திருமண தாமதங்கள் கண்டிப்பாக செய்யத்தான் செய்யும். சில பேர் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் 50 வயதை எட்டி பிடித்தவர்களும் 30, 35, 40 வயதை எட்டி பிடித்தவர்களும் 40 வயதிற்கு மேல் திருமணம் செய்தவர்களும் அநேகர். எனவே ராகு கேதுக்கள் அதனுடைய பற்றி நாம் இந்த பதிவில் பார்த்தோம். சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாம் நிறைவாக தீமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரணமாக ஜெட் விமானம் போகிறது என்றால் அந்த ஜெட் விமானம் பயணம் செய்த பாதையில் பார்த்தீர்கள் என்றால் வெள்ளையாக அந்த பெட்ரோல் எரிபொருளினுடைய பின் பகுதி வால் போல நீண்டு கொண்டே போகும். ஒரு ஜெட் விமானத்தை உதாரணமாக எடுக்கலாம், வானவில்லை உதாரணமாக எடுத்துக்கலாம். சந்திரனுடைய இயக்கத்தினாலேயே இன்றைய பூகம்பம் மற்றும் சுனாமி மற்றும் ஏற்படக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் சின்னங்கள் ஏற்படுகிறது என்பது உண்மை. இதனையெல்லாம் நீங்கள் அதனுடன் ஒத்து பார்க்கும் பொழுது இந்த ராகு கேதுக்கள் தீமையான பலன்கள் தரும் என்று அறகுறையாக தெரிந்து கொண்டு கூறக்கூடாது. எனவே எந்த கிரகமும் தீய பலன்களை தராது. மூல நூல்கள் அவ்வாறு எந்த இடத்திலும் கூறவில்லை. மூல நூல்கள் அனைத்தையும் படிக்க இந்த ஒரு பிறவி வராது. என்னுடைய மானசீகமான குரு மற்றும் தற்காலிக குருவினுடைய வாக்குப்படியும் என்னுடைய வாக்கு ஸ்தானத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் நான் என்னை பற்றி தெரிந்து 9ஆம் பாவத்தினுடைய சிறப்புகள் யோகங்களை பற்றி நான் கடந்த பதிவுகளில் செய்துள்ளேன். யோகங்கள் எங்கே என்ற வினாவுடன் பதிவுகள் இட்டுள்ளேன். அதனை பார்த்து பயனடையவும். எனவே யோகங்கள் என்பது ஜாதக கட்டத்தில் அவர்களுக்கு மாறுபடும். அனைத்து நபர்களுக்கும் தோஷங்களாகவோ அனைத்து நபர்களுக்கும் யோகங்களாகவோ நடைபெறாது. அப்படி நீங்கள் நினைத்து கொண்டால் அது உங்களுடைய தவறு. எனவே இதனுடைய சிறப்புகள் என்னவெனில், ஜோதிடத்தில் நன்று புலமை பெற்று அனுபவங்களால், அதாவது நான் இந்த அனுபவங்களின் வாயிலாக பரம்பரை, அதாவது
பரம்பரையாக மூல நூல்கள் மூலமாக பின்பற்றக்கூடிய ஜோதிடமா நவீன இன்றைய காலகட்டத்தில் அந்த நூல்களை டெவலப் செய்து சாஃப்ட்வேர் ஆக்கி இன்றைய காலத்தில் அரைத்தமாகவே அரைத்து கொண்டுள்ள நவீன யுக்திகள் சாஃப்ட்வேராக வந்து உள்ளது. அதிலும் எந்த புதிய கண்டுபிடிப்புகளும் கிடையாது. ஊருக்கு ஆய்வு என ஆய்வு கூட்டங்களும் கருத்தரங்கங்களும் பட்டிமன்றங்களும் மாதாந்திர கூட்டங்களும் நடைபெற்று கொண்டுள்ளன. மாவட்ட ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் மற்றும் வெளிநாடுகள் மூலமாக இந்த சிறப்புகளை அவருடைய பள்ளி பாடங்கள் யூனிவர்சிட்டிகளில் பட்டங்கள் கொடுத்து கொண்டுள்ளன. ஆனால் அவை அனைத்தும் பழைய காலத்து மூல நூல்களினுடைய பிரதிகளாகவே இருக்கிறது என்பது என்னுடைய அனுபவமாகும். எந்த புதிய கண்டுபிடிப்புகளும் இல்லை. நானே என்னுடைய பழைய பதிவுகளில் என்னுடைய 12 பாவங்கள் எங்கே என்ற ஒரு வினாவையை எழுப்பியுள்ளேன். எனவே ராகு கேதுகள் என்பது சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் சந்திரனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை அன்றி வேறு ஏதுமில்லை என்று தீர்மானமாக கூறி இந்த தொடர்ந்து என்னிடம் கிடைக்கப்பெற்ற ராகு கேதுக்களுக்குள் அனைத்து கிரகங்களும் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு உதாரண ஜாதகமாக உங்களுக்கு அளித்து கொண்டுள்ளேன். என்னுடைய தொடர்ந்து பார்த்து உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் பார்த்து பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக உங்களை வாழ்த்தி தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அபிமானிகள் அனைவருக்குமே ஒரு வாழ்த்துக்களுடன் மற்றும் மானசீகமான வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த நல்ல நாளில் நல்ல வேளையில் தொடர்ந்து எமது பதிவுகளை நீங்கள் என்னுடைய புதிய பொலிவுடன் 2025 முதல் உதாரண ஜாதகங்கள் மூலமாக உங்களுக்கு அளித்து கொண்டு உள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.